பார்க்காம. யோ மெஸ்ஸி என்னையா பண்ணி வச்சிருக்க? வேற லெவலியா. நீ ஜெயிப்பான்னு தெரியும், ஆனால் இப்படி ஜெயிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. என்ன மேட்டர்னா பார்த்தோம். என்ன மேட்டர்னா நேற்று இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாக்கும் மேட்ச்சு. எனக்கு தெரியும் எப்படியும் அர்ஜென்டினா ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். என் கூட வேலை செய்கிற என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ப்ரோ இங்கிலாந்து வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கானுங்க, ஊதி விட்டுருவானுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், தலைவரே கொஞ்சம் பொறுங்க, என் தலைவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, என் தலைவனை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. பார்த்தா மேட்ச் முடிய போகுது, ஒரு கோல் கூட அடிக்கல, இங்கிலாந்து ஒரு கோல் மார்க் பண்ணிட்டானுங்க. நான் என்ன நினச்சேன், சரி அவ்வளோ ஊற்றிட்டானுங்க, சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். சத்தியமாக அப்படி தான் நினச்சேன். சரி சோழியை முடிச்சிட்டானுங்க, என்னடா அவனுக்கு இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு நினச்சேன். அதுதான் என் தலைமை கடை 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷம் தான் இருக்குது. நான் நினச்சேன் அவ்வளோதான், சோழி முடிஞ்சிருச்சு, மேட்சை முடிச்சிட்டானுங்க, ஊற்றிட்டானுங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு கோல் பெர்னாண்டஸ் அடிக்கிறான், அடி 5 நிமிஷம் கேமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹோப் வந்துச்சு, ஓகே ட்ராவ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, பெனால்ட்டியில் பார்த்துருவானுங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அடித்தானுங்க ஒரு கோலு. பெர்னாண்டஸ் ஃபர்ஸ்ட் கோல் போடுறாரு, ஆனால் அந்த கோல் சரியான கோல் தான். பெர்னாண்டஸ் ஃபர்ஸ்ட் கோல் போடுறான், செகண்ட் கோல் மார்டின் போடுறான். ரெண்டுமே அசிஸ்ட் பண்ணது யாரு? நம்ம தலை மெஸ்ஸி. என்ன அடிடாட்டு, சத்தியமாக நினச்சி விடுவோம். 5 நிமிஷத்தில் கேமே முடிச்சிட்டாடுங்கப்பா. இங்கிலாந்து சந்தோஷமாக இருந்துருப்பாடுங்க. அது எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கொடுத்தா, மேட்ச் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கொடுத்தால தான் வச்சு பிரிச்சுட்டானுங்க. இங்கிலாந்து சந்தோஷமா இருந்துருப்பாடுங்க, இன்னைக்கு நம்ம கப் ஃபைனல் போறா, கப்பை தூக்கிட்டு போறாடு. ஏன்னா உங்களை ஓவரா விளையாட விட்டது போதும், உங்களை கொஞ்ச நேரம் விளையாட விட்டு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி 5 நிமிஷத்துல சோழியை முடிச்சு அனுப்பிச்சுட்டானுங்க. டேய் சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலடா டே, இந்த மாதிரி ஒரு கேம் பிளேயா? ஓலா மெஸ்ஸி என்ன மூளையா வந்து, உண்மையானுமே காடுதாயா. ஓ மை காட், வேற லெவல் மேட்ச். இந்த மேட்ச் உண்மையானுமே ஒரு சரி ஓகே. இன்னும் நான் சும்மா ஒர்க் பண்ணும்போது ஹைலைட் மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தேன். திருப்பி வீட்டுக்கு போய் அந்த மேட்ச் ஃபுல்லாக பார்த்தேன். என்ன கேம் பிளேயா புரியவே இல்லை எனக்கு. அந்த 5 நிமிஷத்துல என்ன மாதிரி மைண்ட் செட் அவருக்கு ஓடி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். உண்மையாகவே நீ காடு தான் ஐயா, வேற லெவல் கேம் பிளே. Oh my god, இந்த மேட்ச் உண்மையாகவே இன்னொரு வாட்டி பார்த்தாலும் செம்மையாக தான் இருக்கும். ஸோ இந்த முறை அர்ஜென்டினா தான் கப் அடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. போன முறையும் இதே மாதிரி தான். போன மேட்சும் ஃப்ரான்ஸுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் வந்துச்சு, அதுக்கு நான் சொன்னேன் அர்ஜென்டினா தான் கப் அடிப்பாங்கன்னு. அதே மாதிரி அடித்தாருங்க. இந்த முறையும் ஸ்பெயினை ஓட விட்டு, ஸ்பெயின் வந்து அது வேற பிரான்ஸ் ஊதி விட்டாங்கடாடே, புரியல. ஏன்னா அத்தனை பிளேயர் இருக்கீங்க, எல்லாமே வேற லெவல் பிளேயரு. சாதாரண பிளேயராக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாருமே டாப் பிளேயர்ஸு பிரான்ஸில். ஸ்பெயின் வச்சு ஊதி விட்டானுங்க. என்ன நடக்குது புரியவே இல்லை. எம்பாபே எய்ம் பண்ணுறான், எங்கெங்கேயோ அடிக்கிறானுங்க. டேய் என்னடா நடக்குது புரியலடா. எப்பா சாமி, அவரு கடையில் இருந்த வேற பெட் கட்டியிருந்தான் 50 யூரோக்கு. ஐயோ செம காமெடியா போச்சு. நானே சரி ஓகே ஸ்பெயின் அடிச்சிருவானுங்க, ஸ்பெயின் அடிச்சுட்டு
போன வேர்ல்டு கப் மாதிரியே இந்த வேர்ல்டு கப்லேயும் அர்ஜென்டினா வெர்சஸ் ஃப்ரான்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கேமை மாறிட்டே ஒரு கோல் கூட அடிக்கலடா. எனக்கு புரியவே இல்லைடா. டேய் சத்தியமாக அத்தனை பிளேயர் இருக்கீங்க, அத்தனை பிளேயரும் டாப் பிளேயர்ஸு, எல்லாமே லீக்கு பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் எல்லாமே விளையாடிருக்கானுங்க, எல்லாமே டாப் பிளேயர்ஸ் தான். ஒரு கோல் கூட அடிக்க முடியல. புரியலை எனக்கு. என்ன காசு வேண்டிட்டாங்களா இல்லை சோர்ந்துட்டாங்களா இல்லை ஓவர் கான்ஃபிடன்ஸா? எதுவுமே புரியல. எம்பாப்பே அத்தனை கோல் அடிக்கிறான், ஒன்றுமே மார்க் ஆகலை. புரியலடா. டே என்ன நடக்குது தெரியல. இந்த கேம் முடிய போகுதுன்னு நினைச்சா தலைமை ஊதி விட்டான் பிடிச்சி. அது வேற லெவல். நான் சத்தியமாக எனக்கு தெரியும் ஜெயிச்சிருவான்னு தெரியும், ஆனால் இப்படி ஜெயிப்பான்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு கான்ஃபிடன்ஸாக போயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு. அடித்தா கூட ட்ரா தான், பெனால்ட்டி தான் ஆகும். பெனால்ட்டி ஆனால் கூட அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லக்கு தான். புரியுதா? பெனால்ட்டி வந்து ஓரளவு லக்கு, அதில் ஃபுல் கான்ஃபிடன்ஸே வராது. நான் நினைச்சேன் அவ்வளோதான் ஊதிட்டானுங்க அர்ஜென்டினாக்கு அப்படின்னு நினைச்சேன். தலைவர் டக்குன்னு ஆளை சேஞ்ச் பண்ணானுங்க, 2 கோல் டப்புன்னு போட்டானுங்க, அதுவும் எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸில். வேற லெவல் கேம் பிளே. ஓ மை காட். இந்த முறை அர்ஜென்டினா தான் கப்பை தூக்குவான், மெஸ்ஸி தான் கப்பை தூக்குவான். வேற லெவல் பண்ண போறா பாருங்க எல்லாருக்கும். வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கானுங்க. அவனுக்கு ஸ்ட்ராட்டஜியே வேற லெவல்ல இருக்குப்பா. புரியவே இல்லை. இந்த வாட்டியும் அர்ஜென்டினா தான் கப் அடிக்கும். மார்க் மை வேர்ட்ஸ். அர்ஜென்டினா தான் கப் அடிப்பாடுங்க. வேற லெவல். அதுக்கப்புறம் என்ன மேட்டர்னா, ஓ மை காஷ், கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு. உடச்சி எடுத்திருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. கார் கண்ணாடியும் உடச்சிருக்கு. உள்ளே ஏதாவது வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க போல், உடச்சி எடுத்துருக்காங்க. ஸோ சேட். அதுக்கப்புறம் என்ன மேட்டர்னா, என்னோட சைக்கிள் எலக்ட்ரிக்காக சேஞ்ச் பண்ணதுலேருந்து நேற்று நைட்டு எக்ஸாக்டாக சொல்லணும்னா நேற்று நைட்டு 1000வது கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி வித் தட். 1000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். இது எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணதுலேருந்து 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். ஓ மை காட், இட்ஸ் a good thing, you know. பாரிஸில் ஃபுல்லாக சுற்றணுன்னு தான் ஆசை. டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைம் கிடைக்கும்போது பர்பஸாக எனக்கு சுற்றுறதுலாம் பிடிக்காது. எனக்கு எக்ஸைட் பண்ணணும். ஒரு விஷயம் வந்து எனக்கு எக்ஸைட் பண்ணணும். இது பண்ணும்போது நான் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆர்வத்தை தூண்டணும். அப்படி இருந்தால் தான் பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக சத்தியமாக நான் எளிமை மெனக்கெட்டெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு ட்ரிகர் ஆகும். ஓகே இது பண்ணலாம், ஓகே இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி தோணாதான் நான் பண்ணுவேன். சும்மா பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது பண்ணவும் பிடிக்காது. ஸோ எனக்கு அது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸைட் பண்ணணும். ஓகே நான் இந்த பிளேஸுக்கு போகிறேன், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னா எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வித்தியாசமாக எப்படி காமிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணணும். எனக்கு அது கிளிக்கானா மட்டும்தான் நான் வந்து அது பண்ணுவேன். மற்றபடிலாம் சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா சுற்றி காமிக்க எனக்கு வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் லைக் தட், யூனோ. ஓ மை காட். இது வந்து அன்வர்ஸ் கோயில் பார்த்துக்கோங்க. இந்த கோயிலே நான் வந்து ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன், வ்ளாக் பண்ணியிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபேமஸான ஒரு கோயில். ஸோ சேக்ரகோன்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. நீங்கள் வேணும்னா என் சேனலை பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ இந்த வ்ளாக் அந்த மாதிரி பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து விசிட் பண்ணிக்கோங்க. என்னோடய பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் வரும். ஸோ அதில் வந்து என்னோடய ஃபுல் வ்ளாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா அதில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ இசாத் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக இதாகத்தான் இருக்குது, வெயிலாகத்தான் இருக்குது. ஓகே
cyclist. Oh my god. பாரிஸில் எப்பயுமே டிராஃபிக் தான்ப்பா, எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து ஆக்சுவலாக பஸ் போகிற ரூட்டு, பஸ்ஸு போவோம் அதுக்கப்புறம் சைக்கிள் போகலாம், அவ்வளோதான். ஆனால் பஸ் போனோன்னா பஸ் தான் ட்ராவ் ஆகிடுச்சு, சைக்கிள் போகணும் அங்கே போனோம். நான் இதில் போயிட்டுருக்கேன், ஏன்னா பஸ் இல்லை, அதனால் போயிட்டுருக்கேன். ரோட்டில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் மட்டும்தான் போவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சைக்கிள் பஸ் 2 தான் போகலாம், அதுக்கப்புறம் ஏதாவது எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதான் கதை. அதுக்கப்புறம் என்ன மேட்ரு, கை கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் லைட்டாக பெயின் இல்லை, கீழே கையை போட்டால் பெயின் ஆகுது, இப்படி வச்சுருந்தா கொஞ்சம் வலிக்கல, நல்லா இருக்குது. ட்ராவல் ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு தான் பண்ண முடியுது. ஏன்னா திருப்பி அதுமாரி ஏதாவது ஒன்று பண்ணுறதுன்னா அப்பா எதுக்குன்றதுக்காக இப்படி வச்சுருக்கேன். வேற லெவல்ல தலை ஃபுல் சவுண்டில் போய்கிட்டு இருக்காரு. இல்லை இருத்தலை வர்றேன் வர்றேன் வேற லெவல் பண்ணுறான்ப்பா. அப்ரிஷியேட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஆளை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு நல்லதாக ஏதாவது படுதுன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க. இது மட்டும் நான் சொல்லலை, நார்மலாக உங்கள் ஒர்க்கில் உங்கள் வீட்டில் யாராச்சும் ஏதாவது நல்லது பண்ணாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம குறைகளை மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குறை சொல்லலாம், ஆனால் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. குறை சொல்லலாம், குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் குறை அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீங்கள் நான் ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய இது பண்ணுவேன், இப்படி பண்ணு எப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நல்லது பண்ணால் அவங்க ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது இன்னும் அவங்க பெட்டராக பண்ணுறதுக்கு சான்சஸ், ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று உங்களுக்கு தெரியும். அது கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்கள் கண்ணுக்கு நல்லது பட்டுச்சுன்னா அந்த நல்லதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்க வந்து அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கண்ணால் பார்த்துங்க. உங்கள் கண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் படுது அப்படின்னா கெட்டதை மட்டுமே சொல்லாமல் பாராட்டவும் கற்றுக்கோங்க. அது நம்ம கூட இருக்கவங்கள பாராட்ட கற்றுக்கோங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Oh my god, almost வந்துட்டேன். 6 minutes இருக்கு. கை சீக்கிரம்
இதான் இந்த வீடியோ. அர்ஜென்டினா கப்பை தூக்குறாங்க, பாருங்க. இந்த கை சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் இதில் முன்னேறணும். இந்த கை வந்து சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் மருந்து போட்டு ஓகே இருக்குது. கொஞ்சம் வலிக்கு தான் இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. பட் அவ்வளோத்துக்கு கீழே கையை போட்டால் வலிக்குது. பட் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே மக்களே, இதான் இந்த வீடியோ. ஓகே மக்களே, இதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை யார் இந்த வேர்ல்டு கப் ஜெயிப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இன்னொரு சஸ்தமான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது ஒரு கஷ்டம். நான் பிகே பாடி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பை பாய்.